ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ லேட்டஸ்டான ரிலீஸ் ஆன கார்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொலேரோ ஃபேஸ் லிஃப்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டோம். பொலேரோ நியோலையும் பார்த்தீங்கன்னா N10 வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டோம். பாக்கி இருக்கிறது N11 வேரியண்ட். பல பேர் இந்த புத்தம்புது வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோ நியோவுடைய புது N11 வேரியண்ட். இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வேரியண்ட்டுங்க. இது இத்தனை நாளாக இந்த வேரியண்ட் கிடையாது. N10 ஆப்ஷனோட முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா N11 அப்படின்னு புதுசாக ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோ N11 மாடல். ஸோ இதில் அடிஷனாக சில பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வேரியண்ட்டை ப்ரீமியம் வேரியண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த N11 வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9.99 lakhs எக்ஸ்ஷோரூம். ஆமாங்க, 110 lakh rupees அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே உங்களுக்கு முடிஞ்சிருது. டாப் லெவல் வேரியண்ட். இது உங்களுக்கு டீசல் 7 சீட்டர் ப்ராப்பர் ரியர் வீல் டிரைவ் எஸ்யூவி 112 lakhs. வாங்க இந்த வண்டியில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த N11 வேரியண்ட் பொலேரோ நியோ நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ மஹிந்திரா பொலேரோ நியோ N11 ரிவ்யூ பண்ணிடலாமா? எக்ஸ்டீரியருக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ஜினை பத்தி பேசிடலாங்க. ஸோ பொலேரோ நியோன்னு பார்த்தீங்கன்னா அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரே என்ஜின் தான். 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் எம்ஹாக் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இது டீசல் என்ஜினோட வரக்கூடிய 7 சீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி வித் பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ். ஓகேவா, இதுவே ஒரு யூனிக்கான பாயிண்ட். ஸோ இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 100 பிஹெச்பி மேக்ஸிமம் பவர் அண்ட் 260 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான். ஆனாலும் இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 17லேருந்து 18 வரைக்கும் ஹைவேஸ்ல கிடைக்குது அப்படின்னு ஓனர் சொல்றாங்க. ஊருக்குள்ள ஒரு 12, 13 அந்த ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்டீரியர்லாம் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொலேரோ நியோவுடைய N11 மாடல் ஏற்கனவே N10 ஆப்ஷன் N10லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் உட்பட பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்இடி டிஆர்எல்ஸ், அலாய் வீல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே அதிலே இருந்துச்சு. இந்த N11ங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் ரீதியாக ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த க்ரோம் ஸ்டட்டட் ஃப்ரண்ட் கிரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே இருக்கிற கிரில்லையுமே அந்த க்ரோம் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 கேமராலாம் இருக்கா, ப்ரீமியம் வேரியண்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. இந்த வண்டிலையும் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான். 360 கேமராலாம் எந்த வேரியண்ட்லையும் கிடையாதுங்க. ஆனாலும் இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துருது. N10 வேரியண்ட்லேயே எல்இடி டிஆர்எல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்இடி எல்லாம் கொடுக்க கிடையாது. ஃபாக் லாம்ப்ஸ் ஹாலோஜன் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரீமியம் வேரியன்ட்ஸ் இருக்கும்போது டாப் லெவல் N10, N11 வேரியன்ட்ஸில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் பெண்டிங் கார்னரிங் ஹெட்லாம்ப்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு திருப்பும் போது அந்த சைடில் மட்டும் சின்னதாக இன்னொரு எக்ஸ்ட்ரா லைட் ஆன் ஆகும். நீங்கள் ஹில்ஸில் ஓட்டும் போது, வளைவில் ஓட்டும் போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே டாப் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது இந்த பொலேரோ நியோ பொறுத்தவரை. மேலும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த N11 வேரியண்ட்டில் உங்களுக்கு டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ இங்கே சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக டியூவல் டோன் ரூஃப் கொடுக்குறாங்க. பிளாக் ரூஃப், கான்ட்ராஸ்ட் ரூஃப். இந்த வேரியண்ட்ல மட்டும் இல்லை, எந்த மீதி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எல்லாமே கூட நீங்க டியூவல் டோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இது தவிர இன்னொரு புதுசா ஒரு ப்ளூ கலர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொலேரோ நியோ பொறுத்தவரை. இன்னைக்கு அந்த கலர் நமக்கு கிடைக்கல, பட் ஒயிட் தான் பெரும்பாலும் மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதனால ஒயிட்டே ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேங்க. மற்றபடி ஓவரால் சைட் ப்ரொஃபைல்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா இருக்கிறதுலே பெரிய மாற்றம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, வீல் தாங்க. ஓகே, இந்த வீல் நீங்க பார்க்கலாம். இது 16 இன்ச் அலாய் வீல்ஸ். முதல் முறையாக பொலேரோ நியோவுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு தெரியும். பொலேரோ நியோ பிளஸ் ஒரு வண்டி இருக்கு, ஞாபகம் இருக்கா, 9 சீட்டர். அதனுடைய 16 இன்ச் அலாய் வீல்ஸை பிளாக் பெயிண்ட் பண்ணி கிளாசி பிளாக்ல இந்த வண்டிக்கு ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியும். 215/70R16 அதுதான் டயரோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே, இது ஆட் பண்ணியிருக்கிறது வண்டியோட தனி லுக் கொடுக்குது. அப்படியே பீஃபியா
செமையா இருக்கு வண்டி, இன்னும் பெருசான மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஆனால் டியூவல் டோனா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். பட் எனிவே ஃபைன். மற்றபடி பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த வேரியண்ட்ல கிடையாது, இந்த வண்டியிலேயே கிடையாது. ABS வித் EBD கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரை. ஓகே, தென் இங்கே சைடில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து எல்லா பில்லர்ஸுமே பிளாக் தான். A பில்லர் தவிர D பில்லருமே உங்களுக்கு வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக பொலேரோ அப்படிங்கிற சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த பீடிங் ஒன்று ஃபுல் அகலத்துக்குமே ஃபுல் நீளத்துக்குமே ஃப்ளோ ஆகுது. அது உங்களால் பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தாலே ஃபுட் ஸ்டெப்ஸுமே ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்குது உங்களுக்கு, சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ். அது வந்து இந்த மாதிரி ஹைட் வண்டிக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைடு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த பிளாக் கலர் ஸ்பாய்லர், பிளாக் ரூஃபை தவிர பார்க்கறதுக்கு அப்படியே N10 வேரியண்ட் மாதிரியே தான் இருக்கு. என்ன இங்கே இருக்கிற வேரியண்ட் பேர் மட்டும் வந்து N11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வித்தியாசம், வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது. பின்னாடி இந்த வீல் கவருமே வந்து டிசைன் மாறி இருக்கு. இங்கே பொலேரோங்கிறது பிளாக்ல கொடுத்துருக்காங்க, புது மஹேந்திரா லோகோ உங்களால் பார்க்க முடியும். ரியர் பம்பர்ல உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு இங்கே தனியாக ஒரு ரோபஸ்டான ஒரு ஸ்டெப்பும் இருக்கு உள்ள ஏறி உட்கார்றதுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் டாப் வேரியன்ட் இருக்கும்போது ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகரும் கிடைச்சிருது. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியை பொறுத்தவரை எக்ஸ்டீரியர் வித்தியாசங்கள். இப்போ கேபின் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். N11 வேரியண்டோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாவி காமிச்சிடுறேன். ஸோ அதே சேம் ரிமோட் லாக்கிங் கீ தான், ஃப்ளிப் கீ. ஓகே, ரிமோட் லாக்கிங் வருது, ஆனால் ஒரு கீ தான் ரிமோட்டு, ரெண்டாவது கீ பார்த்தீங்கன்னா டம்மி கீ தான் கொடுக்குறாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ரைட், இப்போ உள்ள திறந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸுங்க. நம்ம N10 வேரியண்ட் பார்த்தோம், அதில் உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்தாங்க, மோக்கா ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில். ஆக்சுவலி ஸ்கார்பியோட இன்டீரியர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வேரியண்ட் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, லெதரட் சீட்ஸோட வருது. ஓகே, ஸோ இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். என்னன்னா இந்த N11 வேரியண்ட்டில் அடிஷ்னலாக ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகுறது லெதரட் சீட்ஸ் மட்டுமே, வேற எதுவும் பெருசாக ஆட் ஆகுற மாதிரி தெரியல. இன்டீரியர் கலர் காம்பினேஷன் லெதர் சீட்ஸ் மட்டும் ஆட் ஆகுதுங்க. சீட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடியான பெரிய ஆம்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது டிரைவருக்கு மட்டும் இல்லை, கோ டிரைவருக்கும் இருக்குது. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், நல்ல கம்ஃபர்ட்லாம் இருக்குங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம்னஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். உதாரணத்துக்கு டோர் பேட்லெல்லாம் கொஞ்சம் அதே லெதரட்டு இல்லை ஃபேப்ரிக் ஏதோ ஒன்று கொடுத்து கொஞ்சம் சாஃப்ட் ஃபீலாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், நம்ம N10ல பார்த்தோம் பிளாக் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஆனால் இது ஒயிட்டுங்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டங்க. இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒயிட் ஆல்வேஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணுங்க, டபுள் எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகே, மற்றபடி ஓவரால் இன்டீரியர் எல்லாமே சேம் தான். இந்த வேரியண்ட்டில் டாப் லெவல் வேரியண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலே N10 வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் ஆகுது ஸ்டீரிங் பொறுத்தவரை. ஓகே, ஸோ டேஷ்போர்டு வியூ நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியலைங்க ஃபீச்சர்ஸ் ரீதியாக. அதே சேம் ஸ்டீரிங் வீல், லெதர் ராப்பிங் கூட அவங்க எஃபோர்ட் எடுக்கலை. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் MIDன்னு பார்த்தாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஓகே, அதே தாங்க பேசிக்காக சொல்ல போனால் எக்ஸாக்ட்லி சேம், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் N10 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒன்றும் கவலை இல்லை. ஆவரேஜ் மைலேஜ் தான், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், வார்னிங் ஹிஸ்ட்ரி என்னென்னா லோ ஃபியூல், அது ஒன்று தாங்க. ஓகே, வேறு எனக்கு தெரிஞ்சு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போ N10 வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கிடைக்குது. ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. டிஸ்பிளே நல்லா பேனு பெருசாக இருக்குது, கிளாரிட்டி பரவாயில்ல, ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, மேனுவல் ஏசி தான், ஆட்டோ ஏசி கிடையாது. அதுக்கும் தனியாக ஏசி ஈகோ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. N10 வேரியண்ட்லேருந்து இந்த USB போர்ட் வந்து கிடைக்குது. 12 வோல்ட் எப்பவும் போல் இருக்குது. கனெக்டிவிட்டிக்கு ஒரு ரெகுலர் USB இருக்குது. அதே சேம் கியர் லிவர் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஆல் 4 பவர் விண்டோஸ், அதுவுமே சேம் தான். ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் எந்த விண்டோவுக்கும் கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம். கூடவே இங்கே கப் ஹோல்டர்ஸ், ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், அது எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான். இந்த டேஷ்போர்ட் சென்டர் பேனலுமே முழுக்க உங்களுக்கு வந்து ஐவரி ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க மேட்சிங்காக. ஸோ எனக்கு என்னமோ ப்ரௌன் தாங்க பிடிச்சது இந்த ஒயிட்டை விட. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஏர் பேக்னு பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு ஒன்று இருக்குது, டிரைவருக்கு ஒன்று இருக்குது. மொத்தம் இந்த வண்டியில் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே 2 ஏர் பேக் தான். 6 ஏர் பேக்ஸ் எல்லாம் எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. தென் ஸ்டியரிங்குக்கு இங்கே ரைட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பாக ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், ஈகோ மோடுக்கான தனி பட்டன், ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், ஹெட்லாம்ப் லெவலர் அண்ட்
எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்விஎம்ஸ்க்கான ஜாய்ஸ்டிக் இது எல்லாமே கிடைக்குது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் மிரர்ஸ் எல்லாம் எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. ஸ்டில் ஓகே. 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எப்பவும் போல் வருது. மிரர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் தான். ஓகே, ஏசி வென்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான். க்ளவ் பாக்ஸும் அப்படியே சேம் தான். கூலிங் வசதி எல்லாம் இல்லை. தென் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம். ஓகே, மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப், எல்இடி கூட கொடுக்கலைங்க, மஞ்சள் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு சன்வைசரில் வேனிட்டி மிரர் உண்டு. ஸோ இதுதான் ஓவரால் ஃபீச்சர்ஸ். அப்படியே N10 வேரியண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். என்னென்னா இது வந்து ப்ரௌனில் இல்லாமல் ஒயிட்டில் கொடுக்குறாங்க, லெதர் சீட்ஸோட சேர்த்து. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்போ பேக் சீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. பொலேரோ நியோ ஒரு டஃப்பான ரியர் வீல் டிரைவ் பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி அப்படின்னு இருக்கும்போது உள்ள ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் ஹைட்டு தாங்க. அதுக்காகவே கரெக்டாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சீட்டோடைய ஃபீலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுவும் திரும்ப N10 வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் ஒரே வித்தியாசம், ப்ரௌன் இருந்த இடத்துல எல்லாம் பிளாக்ல இருந்த இடத்துல எல்லாமே இப்போ வந்து ஐவரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் லெதர் சீட்ஸ் இருக்குது. ஓகே, சீட்ஸே நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபுல்லி லெதரட் சீட்ஸ் தான். நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல பெருசாகவே இருக்குது. தை சப்போர்ட் ஆக்சுவலி நல்லா இருக்குது. 3 பேருக்கு பிரச்சனையே இல்லை. நடுவில் ஒரு ஆள் உட்காந்தாலுமே எந்த வகையிலுமே டிஸ்கம்ஃபர்ட் இருக்க போகிறதில்ல. ஹம்ப் குட்டியாக தான் இருக்குது, நல்ல ஹைட் இருக்குது, அகலம் நல்லா இருக்குது. 3 பேர் நல்லா தாராளமாக சூப்பராக உட்காந்துட்டு போகலாம். எந்த வகையிலையும் டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. ஆனால் எல்லா வேரியண்ட்லேயும் சொல்ல முடியாது. N10 வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோம், இந்த வேரியண்ட்லையும் பார்க்குறோம். சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 2 பேர் போகிறனாலும் இந்த ரியர் சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய கருத்து என்னன்னா, இவங்க ப்ரீமியம்னஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. லெதர் சீட்ஸ் மட்டும் கொடுத்து யூஸ் இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங். இந்த கை வைக்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபேப்ரிக் பேடிங்காவது கொடுத்துருந்துருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எல்இடி கேபின் லைட்டிங் கொடுக்கல, அதுவும் ஒரு கருத்து. மற்றபடி இந்த இன்டீரியர் ஃபைன் தாங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 5 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான இன்டீரியருங்கிறது என்னுடைய ஃபீலிங். 6 ஏர்பேக்ஸுக்கு இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. இந்த பிளாட்ஃபார்ம் 6 ஏர்பேக்ஸுக்கு கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொலிரோக்கும் பண்ணல, நியோக்கும் பண்ணல. ஸோ சைடு ஏர்பேக்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு இங்கே சீட் பெல்ட்ஸ்னு பார்த்தாலுமே சென்டர் பேசஞ்சருக்கு இங்கே வந்து லேப் பெல்ட் தான் கிடைக்குது. ஓகே, உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் சென்டர் பேசஞ்சருக்கு அப்டேட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ரிகார்டிங் கொஞ்சம் இன்னும் இந்த வண்டி அப்கிரேட் ஆக வேண்டியது இருக்குது. ஆனால் 4 பேசஞ்சர்ஸ்க்கு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. அது வந்து ஓகே, சரிங்களா? இப்போ வாங்க கடைசி சீட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு டிரைவ் போகலாம். நெக்ஸ்ட் இந்த பொலேரோ நியோவுடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அல்லது அடிஷ்னல் சீட்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்து லக்கேஜும் வச்சுருக்கோம், சீட்டையும் திறந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு லக்கேஜ் தான் வைக்கணும்னா இந்த சைடு சீட்ஸை நீங்கள் ஆஸ் யூஷுவல் இப்படி மடக்கி போட்டுடலாம். ஓகே, அப்படி 2 சீட்ஸுமே மடக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸிலி 350 லிட்டர் கிட்ட லக்கேஜ் நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஹைட் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்கிறதுனால எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இன்கேஸ் அடிஷ்னல் பேசஞ்சர்ஸ் உள்ளார்கள் அப்படின்னா அவங்கள உள்ள ஏற சொல்லி இங்கே உட்கார சொல்லலாம். ஓகே, இங்கே உட்காந்தோன்னு வைங்களேன், ஸ்பேஸ் வந்து ஏன் ஹைட்டுக்கு இது கொஞ்சம் டைட்டு, பட் இருந்தாலும் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே கொஞ்ச நேரத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். ஏன் கொஞ்ச நேரம்னு சொல்கிறேன்னா, இங்கே தனி சீட் பெல்ட்டும் கிடையாது, அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் டெம்பரரியாக ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு போகிறதுக்கு இந்த சீட் வந்து ஓகே. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்லாம் எதுவும் இல்லை, ஹெட்ரெஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. ரூஃப் தான் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது ஏன் ஹைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லைட்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே தனியாக செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு சேர்த்து ஒரு கேபின் லைட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாக் டூல் கிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டுக்கு அடியில் தான் இருக்குது, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இறங்குறவங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு தனியாக ஹேண்டிலும் இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் டோரை திறந்து மூடுறதுக்கு இங்கேருந்து கூட திறந்து மூடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஓப்பனும் பண்ணலாம். சரியா, நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற கார்ஸில் பொலேரோவில் உங்களுக்கு வந்து இந்த ஓப்பனிங் இருக்காது. ஆனால் நியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை டைப் விண்டோ ஓப்பனிங் இருக்குது. இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். இது தேவை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் எந்த வேரியண்ட்லையுமே ரியர் ஏசி கொடுக்கல. இந்த N11 ரியர் ஏசியாவது கொடுத்துருந்துருக்கலாம், அதுதான் என்னுடைய ஃபீட்பேக். இத்தனை காலமாக வந்து பல பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ரியர் ஏசி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியல, ஏன் இன்னும் கொடுக்கலங்கிறது எனக்கு புரியல. ஓகே, ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ வண்டி இப்படி இருக்குது, ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஆனால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, வாங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொலேரோ நியோ N11 நம்ம வந்து ஒரு ஷார்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பொலேரோ நியோ நம்ம வந்து பல தடவை வால்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ ஒன்றும் புதுசு இல்லை, பட் இதில் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சஸ்பென்ஷனில் தான் மெயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். MTVCL டெக்னாலஜிலாம் இந்த வண்டி கொடுத்துருக்கிறது. கிரவுண்டில் ஓட்டி பார்க்கலாங்க. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் இருந்திருக்கு. ஸோ நான் அப்படியே கிளச்சு ப்ரெஸ் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது 3 சிலிண்டர் மாதிரியே இல்லைங்க, சரியான ரீஃபைன்மெண்ட்டு. நீங்கள் தான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன், நல்ல டார்க்கு.
மெயினாக இந்த என்ஜின் வந்து டியூன் பண்ணியிருக்கிறது எப்படின்னா லேகே இல்லாமல் தான் டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து 20 ஸ்பீடில் இருக்கேன்னா 20லேயே 3வது கியர் போடுறேன். 1000 ஆர்பிஎம் 1100 ஆர்பிஎம்லேருந்தே டர்போவோடைய அந்த இது வந்து தெரியுது. ஸோ டார்க் லேகாக இருக்குது, பிக்கப் இல்லை ஆகுன்னா நீங்கள் கியர் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் 3rd கியரில் 1100 ஆர்பிஎம்லேருந்தே எடுத்துகிட்டு போகலாம். 3rd கியரில் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டலாம். அவ்வளோ ஈஸியான டார்க் டெலிவரி, பியூட்டிஃபுல், பிரில்லியன்ட். பவர் வேணுமா அதுவும் கிடைக்கும். 4th கியர். கிளச்சு ஆக்சுவலி பரவாயில்ல, ஸ்மூத்தாகவே இருக்குது. கொஞ்சம் ஹை செட் கிளச்சு தான், பட் நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூரில் சமிட் நடக்குது. முதலமைச்சர் இவங்கெல்லாம் வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குமே இந்த வண்டி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஹெவியான வெயிட்டான வண்டி மாதிரிலாம் தெரியறதில்ல. பரவாயில்ல, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. பவர் டெலிவரி செமையான ஒரு க்ரீமி ஸ்மூத் டெலிவரின்னு சொல்ல முடியும். 3 சிலிண்டர் மாதிரியே கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு நியூட்ரலில் கியரை போட்டிங்கன்னா கிளச்லேருந்து கால் எடுத்தாலே என்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே கிடைக்குது. கிளச்சு ப்ரெஸ் பண்ணாலே என்ஜின் ரீஸ்டார்ட் ஆகிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ கிரவுண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் இந்த MT-VCL எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கிரவுண்டுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. பட் எனிவே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்றைக்குமே இந்த வண்டியில் பிரச்சனை இருந்தது கிடையாது. நான் உங்களுக்கு ஜர்க்ஸ் எப்படி இருக்குங்கிறத தான், ஷாக்ஸ் எப்படி இருக்குது, குழியெல்லாம் விடும்போது எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்லைங்க, முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் பக்காவாக அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த XUV 700 அளவுக்கோ இல்லை ஸ்கார்பியோ என்ன அளவுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த 16 இன்ச் அலாய் வீல்ஸுக்கு இது ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்கிறது சொல்ல முடியும். இந்த மாதிரி எஸ்யூவிக்கு ஆக்சுவலி பொலேரோ நியோவுக்கு 15 இன்ச் தான் இருந்துச்சு முன்னே. ஆனால் இப்போ 16 கொடுத்தது தான் இந்த வண்டிக்கு ப்ராப்பர் சைஸுங்கிறது நான் வந்து சொல்லிக்க முடியும். காரணம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற கம்ஃபர்ட் கொஞ்சம் அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது. பேக்கில் அந்தளவுக்கு தூக்கி அடிக்கிறது இல்லை. ஒரு டிப்பிக்கல் ரியர் வீல் டிரைவ் வண்டி மாதிரி இது வந்து தூக்கி அடிக்கிறது கிடையாது. அந்த வகையில் இட் இஸ் ஃபைன் அண்ட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் குட்டுங்க, நல்லாயிருக்கு. அங்கே நம்ம அடுத்து நம்ம கோயம்புத்தூருடைய புத்தம்புது பாலத்தில் ஓட்டி அது எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். வாங்க ரோட்டை நோக்கி போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப்பிக்கல் டிராஃபிக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்து பாலம் மேலே ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி யூட்டர்ன் போடணும். ஸோ யூட்டர்ன் போடும்போது இது ஒரு பெரிய பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவி டைப் வண்டி, மேலும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங், ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லை, அதனால் நீங்கள் ஹாஃப் கிளச்சை வேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஓட்டணும் இந்த மாதிரி ஸ்லோப்பில். ஆனால் பரவாயில்லைங்க, ஹைட்ராலிக் ஸ்டீரிங்காக இருந்தாலும் ரீசனபிளி லைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆட்டோ ரிட்டர்ன் ஸ்லோவாக இருக்குது. அதை தவிர ஐ டோன்ட் திங்க் எனி பெரிய ஃபால்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஈகோ மோடில் ஓட்டிகிட்ருக்கேன். இத்தனை நேரம் டிராஃபிக்கில் சிக்கிட்டு இருந்ததுனால ஈகோ மோடில் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஈகோ மோட்லேயே அழுத்துறேன்னு இருக்கும்போது அந்த பவர் டெலிவரி இல்லை, ரொம்ப லீனியராக ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகுது. காரணம் இது வந்து 80 ஹார்ஸ் பவரும் என்னமோ தான் ஈகோ மோடில். ஆனால் இப்போ மோடு மாற்றுறேன் பாருங்களேன், அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல் அந்த இன்ஜினோட பொட்டென்ஷியல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 100 bhp வச்சுக்க, 260 Nm டார்க் வச்சுக்க அப்படின்றது சூப்பர். ஆனால் இந்த பரவாயில்லைங்க, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குமே வண்டி ரொம்ப பெருசாக பல்கியாக எல்லாம் ஃபீல் ஆகவே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நம்ம பாலம் மேலே ஏறணும். நம்ம கோயம்புத்தூரில் பாலம் போட்டிருக்காங்க, புது பாலம் 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நம்ம ஏதோ ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். இப்போது வாங்க ஏறி பார்ப்போம். உங்களுக்கு அதையும் காமிச்சிருவோமே. எஸ், இதோ ரேம்ப்பு. என்னென்னா வெளியே ஹார்ன் அடிக்கிற நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே நல்லாவே கேட்குது. அந்த இன்சுலேஷன் டேம்பிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். நல்லாவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 60க்கு வந்துக்கிறேன். 60க்கு வந்துட்டு 5th கியரில் ஸ்லோப்பில் ஏற்றுறேன் பாருங்கள். ஓகே, பெரிய ப்ரோக்ரஸ் இல்லையே தவிர லேகுங்கிறது இல்லை. நீங்கள் வேணுங்கிற உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 60லேருந்து இப்போ 70 கிட்ட வந்துருச்சு. எங்கேயுமே பவர் இல்லை அப்படின்லாம் இல்லை. ஸோ எந்த கியரில் போட்டாலுமே இந்த 1100 ஆர்பிஎம் மேலே இருந்தீங்கனாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி பவர் டெலிவரி நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். புது பாலம், அப்படி இந்த இவ்வளோ பெரிய பாலத்து மேலே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். ஓகே, இது எப்போ ஃப்ரீ ஆகும்னு தெரியலை.
பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓட்டுறதுக்குமே ஐ திங்க் வெஹிக்கிள் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சா லைட்டாக மிதித்து பார்க்கலாம். ஆனால் வேணுங்கிற டைமில் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் நல்லாவே கிடைக்குது. இட் இஸ் வெரி வெரி வெல் டியூன்டு, நல்ல லேக் இல்லாத ஒரு என்ஜின். பானட்டும் தெரியுது கார்னர்ஸ்ன்னு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஜட்ஜ் பண்ணி ஓட்டலாம் நீங்கள். ஆக்சுவலி வெரி குட், வெரி வெரி குட். என்ன இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். நியூ பையர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றபடி இட்ஸ் ஆல் குட்டுங்க, நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே டிராஃபிக் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் எப்போ முடியுதோ இந்த வண்டியோடைய இன்னும் ஒரு பெட்டரான லாங்கர் டிரைவ் வீடியோ நான் எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். ஒரு லாங் 1 டே ட்ரிப் மாதிரி கூட எடுத்து வர ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்படி தான் எங்களால் ஓட்ட முடியும். கோயம்புத்தூருடைய புது பாலத்துலையுமே டிராஃபிக் தான் இருக்குது. ரைட், எனிவே வாங்க இந்த வண்டியோடைய ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வண்டியோடைய விலை, வேல்யூ, யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும் அதை வந்து பேசிக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் மஹேந்திரா பொலேரோ நியோவுடைய N11 டாப் மோஸ்ட் வேரியன்ட். இத்தனை நாளாக இந்த வேரியன்ட் இல்லைங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த வேரியண்ட்ல என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியமான லெதர் அப்போல்சரி வந்திருக்கு, பெரிய அலாய் வீல்ஸ் வந்திருக்கு, டியூவல் டோன் கலர் ஆப்ஷனும் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கிறது சஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் ரீதியாக வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி ரைடு குவாலிட்டி முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். என்ஜின் 3 சிலிண்டராக இருந்தாலும் சூப்பரான பவர்ஃபுல்லாக இருக்குது. மேலும் நல்ல டார்க்கியாகவும் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்டாக சவுண்டே இல்லாமல் இருக்குங்க. சூப்பரான என்ஜினாக இருக்குங்க. ஸோ எஸ், இதில் என்னுடைய பர்சனல் ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். இன்டீரியரில் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாங்க. அதாவது சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு, சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸு, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி கேபின் லேம்ப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். பட் எனிவே இதில் தேவையான எல்லாமே விஷயங்களுமே இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீலிங்காக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சட் டிரைவிங் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறது என்னுடைய ஃபீலிங். மெயினாக இந்த டாப் வேரியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே 12 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு உள்ளேயே இப்படி ஒரு டீசல் 7 சீட் பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் காம்பேக்ட் எஸ்யூவி கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். வெல், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்ரன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.